ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை ஒரு வழியை நம்ம கரை சேர்த்திட்டோம், இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகு சந்தோஷமாக இருக்காங்க. என்ன நாகு ரொம்ப சந்தோஷமாக இருக்க, நீ நினச்சது நடந்துட்டாட்டம் இருக்குது, நீ தான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினியா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பாபு கேட்குற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே நிப்பாட்டினேன், எனக்கு என்ன தலைவிதியா, அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே முழு சமூகத்தோட அந்த கல்யாணம் நடத்திங்க. அவன் மனசுக்குள்ள விஜயை நினைச்சிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நாகு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு சரி அன்னபூர்ணி அம்மா மல்லியை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து நேராக விஜயோட வீட்டுக்கு போனாரு. அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல, அந்த வீட்டுக்குள்ளே மல்லியை சேர்த்துனாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. நம்மளோட அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா, சொல்லு நாகு என்ன விஷயம் அப்படின்றாங்க. அத்தை பத்திரமா மல்லி அந்த வீட்டில் சேர்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நானும் அதே வீட்டில் தான் இருக்கேன், மல்லிக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் அவளை தனியாக விட்டு கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அவள் வாழ்க்கையை சரியாக அமைச்சு தர வரை நான் அந்த வீட்டை விட்டு வர்றதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பேசுறது அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாகு பேசுகிறாங்க அப்படின்னு, நாகு ஆண்டி தான் பேசுகிறாங்கன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, நாகு ஆண்டியா நீங்கள் அவங்க கிட்ட போனை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா நம்முடைய நாவு கிட்ட பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டி எப்படியோ நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய மல்லியம்மாவுக்கும் டாடாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய மல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி மொபைலை எடுத்துகிட்டு போய் தராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணி சொல்லுங்க அண்ணி அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி பேசுகிறாங்க. அதுக்கு நம்முடைய நாகு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய அண்ணி என்றைக்குமே உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன், உன்னுடைய மனசில் இருக்கிறத அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடிந்தே சொன்னேன், உன் அண்ணங்கிட்ட சொல்கிற அப்படின்னா உன் அண்ணன் பேச்சு தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுவும் போக சரி கல்யாணத்துக்கு அப்புறமாவது நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமாவது சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ உன் அண்ணனோட பேச்சு தட்டக்கூடாதுன்னே இருந்துட்டேன், விஜய்கிட்ட நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேனே, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காரு, சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். உன்னுடைய அண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்து தான் உனக்கு இவ்வளோ அது அந்த விஷயமே உன் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டியதான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது உனக்கு வந்துருச்சு. இருந்தாலுமே இதுவுமே நல்லதான், நீ விஷம் குடிச்சிட்டுன்னு சொல்லி விஜய் நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லி தான் உனக்கு கல்யாணமே நடந்திருக்கு. உன் வாழ்க்கையை இதுக்கு மேலே நீ தான் பத்திரமா காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நாகு அட்வைஸ் பண்ணுறாங்க. வேறு எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.